எனக்கு கூட்டிட்டு போறேன். உட்காருண்ணா. கீழ பாக்கெட் கழட்டுறக்கா? ஐயோ அதெல்லாம் இல்லண்ணா. உட்காருண்ணா. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பகுதியில பாதி இடிஞ்ச நிலையில ஒரு வீடு. வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அப்படியே வீட்டுக்குள்ள நேரடியா இறங்கும். சீலிங் ஃபுல்லா ஒட்டடையும் தர ஃபுல்லா ஒரே குப்பையுமா நிறைஞ்சு கிடக்குது. அந்த குப்பைகளுக்கு மத்தியில மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில ஒரு நபர் தங்கி இருக்காரு. அவர் பேரு கார்த்தி. கீழே கிடக்கிற துண்டு சிகரெட்டை குடிக்கிறதும் கிழிஞ்ச வெயிட்டி சட்டை போட்டுக்கிறதும் சில நேரம் பிளவுஸ போட்டுக்கிட்டும் சுத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம டீம் அவரை நெருங்குறப்போ பயத்துல சத்தம் போட ஆரம்பிச்சாரு. உட்காருண்ணா. முடி வெட்டிக்கலாம். சரி அப்படித்தான் பண்ணக்கூடாதுங்கிறது போ. கீழ உட்காரு. நீ போட்டு கீழ உட்காருண்ணா. ஒரு நிமிஷம் பயிரெல்லாம் தொடக்கூடாது. பாய் கடிச்சிருக்குது இந்த அக்கால செல்வி. சரி உட்காரு. எனக்கு கூட்டிட்டு போறேன். உட்காருண்ணா. கீழ உட்காரு. பாக்கெட் கழட்டுறக்கா? ஐயோ அதெல்லாம் இல்லண்ணா. உட்காருண்ணா. சரி சட்டை கழட்டு. அது கழட்டு. சரி நான் சரி வசதி ஒண்ணு இல்ல. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவரை ரெஸ்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கார்த்தியோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்துட்டாங்க. மாற்றுத்திறன் கொண்ட ஒரு தங்கச்சி இருந்ததாவும் அவங்களும் இறந்துட்டதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. குடும்ப உறுப்பினர்களின் இழப்பால அதிக மன அழுத்தம் ஏற்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இன்னும் சிலர் அவருக்கு காதல் தோல்வியாலையும் மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் கார்த்தியை குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆளே மாறிட்டாரு. அதுக்கு பிற்பாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷனோட நம்ம அச்சயம் ஆதரவற்றோர் மனநல காப்பகத்துல சேர்த்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இவரோட மற்ற டீட்டெயில்ஸ் யாருக்கும் சரியா தெரியல. இவரை பத்தின தகவல் தெரிஞ்சவங்க அச்சயம் அறக்கட்டளைய மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னாலும் நீங்க பண்ற ஷேர் மூலமா அவரோட ரிலேட்டிவ்ஸை கண்டுபிடிக்க உதவியா இருக்கும். இவரை மாதிரி பல ஆதரவற்ற நபர்களின் வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்த உங்களோட உதவி இருந்தா மிகவும் உறுதுணையா இருக்கும். நன்றி நண்பர்களே.